ஒட்டு மொத்தமா வாழ்ற உலகெங்கும் வாழ்ற 13 கோடி தேசிய இன மக்களை அவமதிக்கிற ஒரு சொல்லுது. உனக்கு தலைவன் இல்லை, நான் தான் தலைவன் அப்படின்னு. தலைவன்னா யார் தலைவன்? இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல இந்த இனத்துக்கு தலைமையேற்று நிற்கிறதுக்கு தகுதியான ஒருத்தன் கூட இல்லையா? அதுதான் அது. அந்த அளவுக்கு நீங்க தூக்கி கொண்டாந்து வச்சு கொண்டாடுறதுனால வர்ற பேச்சு இது, பிரச்சனை இது. என்ன ஒரு போராடக்கூடாது, ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. போராடவே கூடாது, நான் போராடவே வரமாட்டேங்கிறவர் எப்படி சிறந்த தலைவராக இருக்க முடியும்? எப்படி தலைவராக இருக்க முடியும்? நல்ல ஆட்சி கொடுப்பேன் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னு யார் சொல்றது அவருக்கு? அதுதான் அவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்காரு, வேற எதுக்கும் வரல. நாங்கள் எங்களுக்கு என்று தனித்த இடத்தை உருவாக்கி கொண்டு போறோம். வெற்றிடம் நாற்காலியில இருந்த ஆளு இல்லை, நம்ம வந்து உட்காரலான்னு நினைக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, யோசிச்சு பாருங்க. சரி, அதுக்கு அவருக்கே நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அவர் கேட்கிறாருல, என்ன கேட்கிறாரு? நான் நடிச்சதை நான் வந்து என்னதை சரியா பண்ணிட்டேன், ஆனா நீங்க சரியா பண்ணலையே, அதனாலதான் நான் வர்றேங்கிறாரு. ஆனா நீங்களே சொல்றீங்க எம்ஜிஆர் நல்லா பண்ணாரு, கலைஞர் நல்லா பண்ணாரு, ஜெயலலிதா நல்லா பண்ணாங்க. இப்ப யார் நல்லா பண்ணலைங்கிறீங்க? இப்போ நீங்களே தான் சொல்றீங்க அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு. இப்ப அப்புறம் நீங்க சரியா பண்ணலையே, அதனாலதான் நான் வர்றேங்கிறாரு. அப்ப இது எப்படி? நான் அரசியலுக்கு வர்றத வரவேற்க வேண்டாம், வாழ்த்த வேண்டாம், ஏன் வந்து இதை விட கேவலமா சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா உங்க வேலை என்ன? மாணவர்கள் படிங்க அரசியலுக்கு வராதிங்கிறீங்க, அதனாலதான் நீங்க போய் நடிங்க அரசியலுக்கு வராதிங்கிற. நாங்க எது நல்லாட்சின்னா எது? கச்சத்தீவு மீட்கப்படுமா? அணு உலை மூடப்படுமா? மீனவர் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுமா? எது நல்லாட்சி? நல்லாட்சி தந்துருவேன் அப்படின்னா அது நல்ல நல்ல ஆளுகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அது யார் வேணாலும் செய்வாங்க. நீ கட்டி எழுப்பாம இருப்பா, இது உனக்கு தேவையற்றாது. இது என் தாய் நிலம். என்னை இந்த ஒரு நிலத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்த, அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டீங்கன்னா நான் அடிமை இல்லை. இந்த நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாம இன்னொருத்தர் ஆண்டு நான் வாழ்வது என்பது அடிமை. நாங்க அடிமையா வாழ தயாரா இல்ல. அரசியல் போர் புரிவோம். அது யார் வந்தாலும் என்ன, ரஜினின்னு இல்ல, அது எவர் வந்தாலும் சண்டை போடுவோம். அது சும்மா தேவையில்லாம வந்து அவர் வந்து கட்டி எழுப்புறாரு, நோட்டி போய் கர்நாடகாவில் வச்சுங்க, போங்க மகாராஷ்டிராவில் வச்சுங்க, நாங்க வேணான்னு சொல்லி அவன் தனித்தனி வீடு கட்டி குடியேறிட்டு எல்லாரும் என் வீட்டுல வந்து கும்மி அடிப்பீங்கன்னா நக்கல். உனக்கு தலைவனே இல்லைன்னா எப்படி? இந்த திமிரு, இந்த ஆணவம் உனக்கு எப்படி யார் கொடுக்கறது? எந்த தைரியம் வருது? இங்க எங்க ஐயா நல்லகண்ணை தாண்டி எங்க அப்பனை தாண்டி ஒரு தலைவர் இருக்கானா? இங்க இருக்கான நெடுமாறனை தாண்டி தலைவர் இருக்காரா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா? வேல்முருகனுக்கு இல்லையா? அன்புமணிக்கு இல்லையா? என்னை விடு. எவனுக்குமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது அவமதிப்பு, ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு. ஊடகங்கள்லாம் தூக்கி கொண்டு விட்டு அவர் வர்றாரு, தும்முறாரு, இருமுறாரு, நடக்கிறாருன்னு கொஞ்ச நாள் காட்டாம விடுங்க, படுத்துறாரு போய். இவ்வளவு கத்திட்டு கிடக்க ஒருத்தனுங்க இங்க ரஜினிகாந்த் திரை உலகம் நடத்துற ஒரு போராட்டம், அது உன்னத்துக்கு உதவாத போராட்டம், ஊமை நாடகம். பேசுறதுக்கே பயப்படல. நீ எதுக்கு எனக்கு தலைவனாக ஆசைப்படுற? எதுக்கு ஆசைப்படுற? பேச பயப்படுறீங்கள? பேசுகிற உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத நீங்கள் எங்களுக்கு என்ன உரிமையை பேசி பெற்றுத்தர புரிய? பேசுனா ரத்தமே வரும் சொன்னவருக்கு பக்கம் சத்தமே காணா. எங்க எங்கது எங்க? இமயமலையில போய் சுற்று போடுறத விட்டுட்டு இங்கிருந்து சுற்று போடுற ஆள்லாம் எங்க எங்க போறீங்க? பேசுறதுக்கே பயப்படுறீங்கல்ல. அவர் ரொம்ப நல்லவர். எதை வச்சு எந்த தராசு வச்சு அளந்த நல்லவன் என்பவன்? அடுத்தவன் துன்பத்திற்கு துயரத்திற்கு இறங்காத ஒருவன் எவரா நல்லவனா இருக்க முடியும்? எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அடுத்தவன் காயத்திற்கு மருந்திட வராதவன், அடுத்தவன் கண்ணீர் துடைக்க கை நீட்டாதவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? எந்த அளவுகள்ல சொல்ற நீ நல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை கோடி தமிழர்கள் ஒருவன் கூட நல்லவன் இல்லைன்னு சொல்றான் அர்த்தம். ஏன்னா உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு இனத்திற்கு உள்ளங்கை அளவு நிலம் இந்த தமிழ்நாடால துப்பு இல்ல. இது ஆள முடியாது. கொடுத்து பாரு, எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு. சிங்களம் கைது பண்ணி மீனவனை போடுறானா? கர்நாடகா இப்படித்தான் ஆட்டம் காட்டுதான்னு பாரு. காவிரி மேலாண் மாதிரி அமைக்க சொல்லி நாங்க உச்ச நீதிமன்றத்தில் நிக்கிற மாதிரி நீ மின்சாரத்தை பெற்றுக்கொடு, மின்சார வாரியம் மேலாண்மை வாரியம் அமைன்னு நீங்க உச்ச நீதிமன்றத்தில் நிக்கல. நீ பாத்தேரு. இதுல இன்னும் நம்ம கவனமா இருக்கிறது, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆளலாம். உங்க வீட்டை திறந்து விடு, நான் வேணா வந்து உட்கார்ந்து விடுவியா? எப்படி இருக்கு? கர்நாடகால ஏழுமலைங்கிற ஒரு தமிழன் மாமன்ற உறுப்பினரா வென்றுட்டான், மக்களால் தேர்வு செய்யப்பட்டான். அவனை பதவியேற்க விடல, ஒரு கவுன்சிலரை பதவியேற்க விடல. எங்கே போனது இந்த ஜனநாயகவாதிகள்? எந்த தொலைக்காட்சியில் விவாதம் நடந்தது? ஏன் நடந்தது? அங்க அடிச்சு விரட்டும் போது
ஒரே நாட்டுக்குள்ள தமிழர்கள் தங்கள் உரிமைக்குத்தானே போராடுகிறார்கள். எதற்காக அவர்களை அடிக்கிறீர்கள் என்று எந்த தொலைக்காட்சி விவாதம் எவன் பேசுனா? அப்ப எங்க போகணும் ஜனநாயகம்? அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கு? யார் வேணாலும் ஆகலாம்னா சோனியா காந்தி ஏன் பிரதமர் ஆக்கல? நீ ஏன் ஆக்கல? அவர் வெளிநாட்டுக்காரி. அது மாதிரி தான்டா எங்களுக்கு ரஜினிகாந்தும். அது மாதிரிதான் ரஜினிகாந்த் கேட்டு சொல்லு. நெடுவாசல் எங்க இருக்கு? கதிராமேல எங்க இருக்கு? எங்க இருக்கு? கச்சத்தீவை மீப்பியலா கொடுப்பீங்களா? அதான் எங்க அப்பா பாரதிராஜா கேட்டேன். முதல்ல மகனே அவர் கச்சத்தீவு எங்க இருக்குன்னு கேளுனாரு. உனக்கு தெற்கு தெரியுமா, வடக்கு தெரியுமா, மொக்கு தெரியுமா, முனை தெரியுமா? தமிழ்ல எத்தனை எழுத்துன்னு ஒரே எண்ணத்துல யாரும் கேட்காம சொல்ல தெரியுமா? உயிரெழுத்தத்தனை, மெய்யெழுத்தத்தனை, உயிர்மெய் எழுத்தத்தனை தெரியாதுல? போயிட்டே இறங்கிட்டு போ, தேவையில்லாது. நானா சொல்றேன் என் நிலத்தை நாளணும் எனக்கு என்ன வெறியா? அதுல சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான் புரட்சி பாவனை. நானா சொல்றேன் நறுக்குவோம் பகையின் மேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். என்னது இது? வந்தே மோன்லாம் நாட்டை கொடுத்துட்டு நாங்க மனு கொடுத்துட்டு இப்படி முச்சந்தில் உட்காந்து போராட்டி இருக்கிறதா பிறந்திருக்கோம். இங்க இருக்கிறவன் பேசானே தொலைக்காட்சியில யார் யாரெல்லாம் தமிழன் கர்நாடகன் கேள்றா. தண்ணி கேட்கும் சரியா வீடு தேடி அடிக்கிறான். அவனுக்கு தெரியுது தமிழன் யாருன்னு, உனக்கு தெரியாதா? என்ன நக்கலு? இத்தனை ஆண்டுகள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனக்கூட்டத்தை அவன் தாய் நிலத்திலே நின்று கொண்டு யார் தமிழன் என்று கேட்பது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய இழிநிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனத்தின் அடையாளமே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். இங்க முட்டுக்கு எதிர்முட்டுதான் ராஜா. நீ வெட்ட அருவாலை உங்கும் போது விழுந்து கும்பிடுற இனக்கூட்டம் நினைக்காத. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ வெட்டணும்னு என்னை நினைச்சினாவே வெட்டி வீழ்த்திடும். நீ அந்த மாதிரி அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. என்ன அடிச்சாலும் தாங்கிறது. அது வடிவேல் காமெடிக்கு வைக்க அதுக்கு சரி. என்ன அடிச்சாலும் தாங்குறா ரொம்ப நல்லவன். நாங்க ஓரளவுக்கு தான் நல்லவங்க. நீ புரிஞ்சுக்கிட்டு இதுல விளையாடக்கூடாது. தமிழருடைய உணர்வு உரிமைகளோட விளையாடக்கூடாது. ஒரு அளவு தானே. நம்மளை கேட்குது ஐபிஎல் கிரிக்கெட் நிறுத்தினா தண்ணி வந்துருமா? உண்ணாவிரதம் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துருமா? நீங்க தொடர் வண்டி ட்ரெயினை மறிச்சிட்டீங்கன்னா காவிரி மேலாண்மை முறையை அமைச்சிருவாங்களா? ஒரே வரிதான் இருக்கு. இப்படி பேசுறவனெல்லாம் கொன்னுட்டா ஒழுங்கா தண்ணி வந்துடும். இது பாருங்க, இது ஒரு வியாக்கியானம். நம்ம ஊரை சொல்லலாம் வெட்டி பேச்சுனா. வெட்டி பேச்சு பேசுகிறவனே வெட்டி சாச்சிட்டு தான் மாதிரி வேலை பார்க்கணும். எதுக்கெடுத்தாலும் என்னத்தை கண்ணே மாதிரி என்னத்தை போராடி என்னத்தை குடிச்சு என்னத்தை விளையாட்டா அப்படின்னு. ஏய் அது விளையாட்டுடா. இது விளையாட்டு கூட இல்ல, சூதாட்டம். ஆடு மாடை சந்தையில் எடுக்கிற மாதிரி யுவராஜ் சிங்கா 3 கோடி, டோனியா 4 கோடி, நீ யாரப்பா நீ நல்லா அடிக்கிறான்ப்பா இவன் ஒரு 10 கோடி. டேய் இது விளையாட்டு இல்ல, சூதாட்டம். பைத்தியக்காரன் 4 கோடிக்கு என்ன ஏலம் எடுக்கிறேன்? எதிர்த்து அணிக்காரன் இன்னொருத்தன் அந்த முதலாளி வந்து கூட 4 கோடி தரேன், இதுல தோத்துருவேன். உண்மையிலே நடக்குமா நடக்காதா? இந்த திடலை ஒரு தடவை ஈரப்படுத்துறதுக்கு 3,54,000 லிட்டர் தேவைப்படுது. 3,50,000 லிட்டர். எத்தனை ஆயிரம் பேருக்கான குடிநீர் தேவை? இந்த முட்டாள்களுக்கு என்னமோ நாங்க இந்த சரத்துக்கு மாதிரி தான் தாக எடுக்கும் பசிக்கும், இந்த இங்க உட்கார்ந்து தான் தாடே உங்களுக்கு சேத்தாண்டா போராட்டு இருக்கோம். ஆளுகிற கட்சி உண்ணாவிரதம் இருக்குது, பின்னாடி பிரியாணி அண்டால போய்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கட்சி திமுக கைதாகி மண்டபத்துக்குள்ள இருக்கு. காவல்துறைக்கும் இந்த கைதானவர்களுக்கும் சண்டை. எந்த மண்டபத்தில் சரக்கு அடிக்கலாம்? விடுப்பா சரக்கு விடுப்பா. இல்லங்க அதெல்லாம் கூடாதுங்க அந்த மண்டபம். விடியா எந்த தண்ணிக்கு போராட போயிட்டு நீ எந்த தண்ணிக்கு போராடிட்டு இருக்க? இவர்களை நம்பி மண்ணை மக்களை மக்களின் எதிர்கால வாழ்வை உரிமையை எப்படி ஒப்படைப்ப? இன்னைக்கு காங்கிரஸ் போராடுது, வாழ்த்துக்கள். இன்னைக்கு திமுக இறங்கி நடக்குது, குறுக்கு மறுக்குமா போகுது, சரிதான், வாழ்த்துக்கள். 10 ஆண்டு காலம் மேல இருந்தீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப காவிரி பிரச்சனை இல்லையோ? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிரச்சனை இருக்கு. இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநில கட்சி 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்து திமுக தான். ஒரு தடவை கூட இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நான் பதவியில் இல்லை, இந்த கூட்டம் பராரி கூட்டம் போராடுறேன், அவர் பதவியில் இல்லை, நாங்க போராடுறோம். நீதான் முழு அதிகாரத்தில் இருந்தியே, அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது யாருடைய பொறுப்பு?
நான் தான் எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன். கொலை பண்ண நீயும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எப்படி இது? இது என்ன தர்மம்? ஆத்தாதாலி அத்துக்கிட்டு ஓடுறவன் விரட்டி போகும்போது ஆமா திருடே ஓடுறான் அவன் முந்திட்டு கத்திடுறது. என்னது? எப்படி எப்பேற்பட்ட ஆளுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. சரி, இப்ப சொல்லுங்க திமுக காங்கிரஸ், நாங்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும். ராகுல் காந்தி சொல்லு நாங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறோம் சொல்லிடுவியா? நாங்கள் வந்தால் நீட்டு தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு சொல்லு பார்ப்போம். நாங்க வந்தா என்ன நடக்கும்? நீட்டு தேர்விலிருந்து எனக்கு விலக்கு கொடு, இல்லை என்றால் என்னை விலக்கி விடு. ரெண்டு தானே. அவவே கொதிச்சு போயிருக்கான். 400க்கும் மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிர் வாடியதற்கு உயிர் வாடின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் வரப்புல நடந்து வரான், தீஞ்சு போச்சு. இனிமே என்னடா செய்யறதுன்னு மரத்துல அப்படியே கையிலேயே வேட்டிய கயிறா முறுக்கி செத்து போறான். அவனுக்கு சோறு இல்ல, அடுத்த தலைமுறைக்கு உணவளிக்க முடியலையேன்னு வருந்தி சாகுறான். நினைச்சுக்கிட்டு இருக்கான் விவசாயம் தண்ணி இல்லைன்னா என்ன, விவசாயம் இல்லைன்னு. எல்லாரும் என்கிட்ட அறிவுறுத்துறது என்ன சீமா, நீங்க சும்மா விவசாயம் தொழில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறீங்க, நாட்டின் டெவலப்புக்கு எதிராக இருக்கு. டெவலப் வச்சிருக்காங்க. டெவலப் என்ன சொல்றது? எதுக்கு? நம்ம எல்லாம் தொழிற்சாலை வைப்போம், கார் தயாரிப்போம், செல்போன் தயாரிப்போம், டிவி தயாரிப்போம், மிக்சி தயாரிப்போம், கிரைண்டர் தயாரிப்போம், எல்லாம் தயாரிச்சுக்கிடுவோம். சோறு அரிசி பருப்பெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிடுவோம். இதை தான்டா ஜப்பான் சொல்லுது, இதைத்தான் ரஷ்யாவும் சொல்லுது, இதைத்தான் அமெரிக்காவும் சொல்லுது, இதைத்தான் ஆஸ்திரேலியா சொல்லுது. எல்லா நாடுமே இந்த முடிவு எடுத்துட்டா எந்த நாட்டில இருந்து நீ இறக்குமதி செய்த? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, முதலில் உங்களை உங்கள் மொழியிலிருந்து வெளியேற்றினான். தமிழர்களை அவன் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினான். வழிபாட்டில், வழக்காட்டில், கல்வி நிறுவனங்களில் எல்லாவற்றிலிருந்து தமிழனை தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான். வந்துட்ட. அடுத்தது உன்னை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான். உழைக்காம நீர் உனக்கு சேலதாரை, உழைக்காம உனக்கு இலவச அரிசி தாரேன், உழைக்காம உனக்கு மிக்சி கிரைண்டர் எல்லாம் தந்துடுறேன், வீட்டிலே இருந்துக்க, உனக்கு ஆடு மாடு எல்லாம் கொடுத்துறேன், உழைச்சிடாத. அப்ப 100 நாள் வேலை திட்டம். உன்னை மனிதனை உழைப்பிலிருந்து வெளியேற்றுவது மாபெரும் துரோகம். உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். ரெண்டா, அதுக்கப்புறம் இப்ப நிலத்திலிருந்து வெளியேற்றான். தாய் நிலத்திலிருந்து வெளியேற நீ நெய்வேலியில பழுப்பு நிலருக்கு கொடுத்த இடத்துல உனக்கு குடியிருக்க இடம்ல வேலை இல்லை, கிளப்பிட்டான். இப்ப கதிராமங்கலம் வெளியேற்றுவான், அப்புறம் நெடுவாசல் வெளியேற்றுவான். இப்ப ஸ்டெர்லைட் வாழ முடியாது, நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேறுவ. நீட்டின திட்டம், துணை ராணுவத்தை போடுவான். முள்வேலி மின்சாரத்தை பாய்ச்சிடுவான், துணை ராணுவம் அங்க போகவே முடியாது. ஸ்டெர்லைட்டுக்கு போராடுறியா, அங்க போடுவான். அணு உலையா, துணை ராணுவம். எல்லா இடங்களும் ராணுவ மயமாகும். மணிப்பூர்ல எப்படி ராணுவமே பெண்களை கற்பழிச்சதோ அப்படி நாளைக்கு நம்ம பிள்ளைகளை தூக்கி கொண்டு காஷ்மீர்லயும் மணிப்பூர்ல நடக்கும். உன்னால திமிரவே முடியாது. நீ போராடுவ, தடியடி நடிப்பான், நம்மளை தூக்கி உள்ள போடுவான். இப்ப பாரு, 250 பேர் என் கட்சிக்குள்ள உள்ள இருந்து வெளியே வந்துருக்கான். ஒருத்தனா எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணோம்? போராடணும். யாருக்காக? எடப்பாடி பழனிசாமிக்கும் தண்ணிக்கும் சேர்த்தான் போராட்டி இருக்கான். நம்மளை அடிச்சுச்சுல உள்ள போடுச்சுல, அந்த போலீஸுக்கும் சேர்த்தான் தண்ணிக்கு போராடுறான். எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு போராடிட்டு இருக்கல. அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு ஒரு நல்ல பொழுது இருக்கணுமே நாங்க போராடிட்டு இருக்கோம். இதை புரிந்து கொள்ளணும். இந்த பூமி நம்மதில்ல, இன்னொரு தலைமுறையுடையது. அவன் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக இது விட்டு விட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை. என் தாத்தா எனக்கு கோடி கோடியா சொத்து வைக்கல. என் அன்பிற்குரியவர்களே, அவன் மலையை அப்படியே வச்சான், அவன் காட்டை அப்படியே வச்சான், அவன் ஏரி அப்படியே வச்சான், குளத்தை அப்படியே வச்சான், நிலத்தை அப்படியே வச்சான். ஆனா இவன் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான். ஒண்ணு இல்ல, உன் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்றி இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடியிருக்கிறவனுக்கு இல்ல, இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. நம்மை வஞ்சித்து வீழ்த்துகிறார்கள். இறக்கைகளை வெட்டி விட்டு ஒரு பறவையை பறக்க சொன்னால் எப்படி கஷ்டப்படும், அது மாதிரி சுத்தி நமக்கு நதிநீர் உரிமையை பறிச்சிட்டான். பாலாற்றில் தண்ணி இல்லை. நம்ம பேசுறோம். இங்க பாருங்க, 33 கிலோமீட்டர் பாலாறு ஓடி வருது ஆந்திராவுக்குள்ள. 25 தடுப்பணை கட்டிருக்கான். 5 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினா போதுங்கிறான். நீரியல் அறிஞர்கள் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாலே போதுங்கிறான். ஆனா 33 கிலோமீட்டர்ல 25 தடுப்பணை. இதே பாலாறு 133 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடி வருது. ஒரு தடுப்பணை கட்டல. யாருடைய பொறுப்பு? ஒரே ஒரு தடுப்பணை இருந்துச்சு, அதுவும் இடிஞ்சு விழுந்துச்சு. இது யாருடைய தவறு? எல்லா பிரச்சனையும் பேசுறோம்ல, இந்த பிரச்சனைகளை நமக்கு தந்தது யார்? யாரு?
இதே கட்சி